ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் விபி சேனல். இன்னைக்கு நம்ம என்ன கத்திரிக்காய் குழம்பு தாங்க பார்க்க போறோம். இது நம்ம மசாலாலாம் அரைச்சு செய்யும் போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மசாலா ரெடி பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு 6 to 8 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி, 7 to 8 வரமிளகா, அரை மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய். ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு வதங்கின பின்னாடி கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அடுத்தது வரமிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி சேர்த்துக்கோங்க, சோம்பு, மிளகு, சீரகம், கடைசியாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கின பின்னாடி நம்ம துருவின தேங்காய் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த மசாலா நல்லா ஆறட்டும். இப்போ இன்னொரு கடாயில் எண்ணெய் எடுத்துக்கோங்க. கத்திரிக்காவை இந்த மாதிரி காம்பெல்லாம் நீக்கிட்டு நம்ம சென்டரில் வந்துட்டு இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கணும். எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி கத்திரிக்காவை எண்ணெயில போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும் கத்திரிக்காய். இந்த அளவுக்கு புளியை நான் கரைச்சி எடுத்துக்க போறேன். அடுத்தது தாளிக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, நறுக்கின தக்காளி, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 8-9 பல்லு பூண்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில நம்ம கத்திரிக்காய் தாளிச்ச எண்ணெயை எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச பின்னாடி உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது பூண்டு, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கின பின்னாடி வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அடுத்தது நறுக்கின 2 தக்காளி, கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அடுத்தது 1/2 டீஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி சேர்த்துக்கலாம். அதோட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புளி தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு அரைச்ச மசாலா விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளிப்பை பேலன்ஸ் பண்றதுக்கு நான் 1 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்திருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியா வந்துட்டு நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்தோட சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா குக் வித் பேபி சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.